அந்த நோய் வந்து வெளியில வெளிப்படுத்தலைன்னா வந்து நமக்கு அந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் முறைகளை வந்து நம்ம அந்த அந்த காசை வந்து கியூர் பண்ணி ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு உடம்பை வந்து கொண்டு வரும். கண்டிப்பா மேம். நம்ம எண்ட் ஆஃப் த ப்ரோக்ராம்ல இருக்கோம். ஸோ வியூவர்ஸ்க்கு இன்னைக்கு என்ன சொல்ல வரீங்க மேம்? நீங்க வந்து சாப்பாடு முறை ஒழுங்கா நீங்க பார்த்துட்டீங்களான்னே, அதாவது சாப்பாடு முறை டைமுக்கு சாப்பிட்றது, உங்க லைஃப் ஸ்டைலை வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிறது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறத நீங்க வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னாலே உங்களை வந்து நோய்ங்கிறது வந்து உங்களை பார்த்து பயந்து ஓடிடும். ஸோ நீங்க வந்து பயப்பட தேவையில்லை. அதிகமான ஆளுங்களுக்கு நோய் வந்ததுன்னா வந்து அந்த உடம்புல காமிக்கிறத விட அவங்களால மனநிலையில ரொம்பவே பாதிக்கப்படுவாங்க. ஸோ வந்து அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லைன்னா நீங்களே இருக்கட்டும், மனசை வந்து கொஞ்சம் ஸ்ட்ரென்த்ஃபுல்லாக வச்சுக்கோங்க. மைண்டை வந்து நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்ட்ரென்த்தாக வச்சுருக்கீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்கள் பாடியும் வந்து ஸ்ட்ரென்த் ஆயிரும். மற்றபடி ஃபுட்டில் மட்டும் கண்ட்ரோலில் இருந்தீங்கன்னா வந்து எந்த நோயாக இருந்தாலும் நம்மளால் ஒரு 99% வரைக்கும் நம்மளால் க்யூர் கொண்டு வர முடியும். ஃபுட்டில் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் இல்லைன்னா கூட அது வந்து உங்கள் ஆரோக்கியத்துக்கு வந்து அது ரொம்பவே ஒரு ட்ராபேக்காக வரும், இல்லைன்னா ஒரு ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் கொண்டு வரும். ஸோ ஃபுட்டில் மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் வச்சுக்கோங்க. அண்ட் இதை வந்து நீங்கள் யோசிச்சுக்கோங்க, உங்கள் அம்மா தான் வந்து டாக்டர், உங்கள் கிச்சன் தான் வந்து ஹாஸ்பிட்டல், உங்கள் வீட்டில் இருக்கிற பொருள் தான் வந்து ஃபார்மசி இல்லைன்னா மெடிசன். ஸோ நீங்கள் அதை மட்டும் யோசிச்சுட்டு மற்றபடி எல்லாம் வந்து ட்ரெயின் அப் ஆகி நல்லா சாப்பிடுங்க, நல்லா இருக்கும். கண்டிப்பா இந்த நலமுடன் நம்மளோட நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டா இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா நம்ம வாழ்க்கை முறை மாற்றங்களை என்ன மாதிரி உணவுகள் எடுத்துக்கணும் அப்படின்னு நீங்க கால் பண்ண விஷயங்களுக்காக மேம் சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ நிறைய பேருக்கு வந்து டாக்டர் மேம் டேரக்டா போய் கன்சல்ட் பண்ணணும் அப்படின்னா கமிங் 17th வந்து ஓப்பனிங் இருக்கு. கீழே கான்டாக்ட் நம்பருக்கு அண்ட் அட்ரஸ் இருக்கு, நீங்க டேரக்டா போய் கன்சல்ட் பண்ணிக்கலாம். சஹானா மேம் கண்டிப்பா கமிங் 17th ஓப்பனிங் எங்களோட கங்க்ராச்சுலேஷன்ஸ். அண்ட் ஆல்சோ வந்துட்டு ரொம்ப நேரம் நீங்க வந்து நிறைய இன்ஃபர்மேஷன்ஸை கிளியரா என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கறது நீங்க சொல்லியிருக்கீங்க. இதே மாதிரி இனியொரு நலமுடன் வாழ நிகழ்ச்சியை சந்திக்கிறேன். நன்றி மேம்.